Welcome, my dear brothers and sisters. நம்ம Eli Eli lema sabachthani, the most mysterious words in the history. அந்த தலைப்புல பாகம் 1 நம்ம பேசியிருக்கோம். சரி பாகம் 2 பார்ட் 2 நம்ம கண்டினியூ பண்றோம். So I just want to recap as well what so far we have seen. So இதுல கடைசியா லாஸ்ட் டைம் இந்த பார்ட் 1 மெடிடேஷன் பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த பாயிண்ட் நான் ரீகேப் பண்ணுறேன். இயேசு மனுஷகுமாரனாக இறங்கி வந்தார். ஸோ இட்டர்னலா தந்தை அவரை பெற்றெடுத்தார். பிகாட்டன் இந்த வேர்டை நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். பிகாட்டன் பை த ஃபாதர், அது ஒரு முக்கியமாக இட்டர்னலா. ஸோ அந்த விஷயம் கண்டிப்பாக நான் அதை எம்பசைஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும், அது நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ நித்தியமாக பெற்றெடுத்தார். அதற்கு ஹீப்ரூஸ் எபிரேயர் 1:5 அண்ட் லூக்கா 1:35 அவர் எப்படி மரியாள்கிட்ட மனுஷகுமாரனாக வந்தாருங்கிற வசனம் தெளிவாக இருக்கு. ஹீப்ரூஸ் எபிரேயர் 1:5 அவர் எப்படி தேவகுமாரன், பிதா எப்படி அவரை பெற்றெடுத்தார், நிச்சயமாக அந்த விஷயம் அதில் தெளிவாக நம்ம பார்த்தோம். எதற்காகனா இந்த சீரீஸ் நம்ம இந்த ஆர்டர்ல பார்க்கும்போது கரெக்டாக நம்ம அந்த டீப் அர்த்தத்தை கரெக்டாக நம்மளால கிராஸ் பண்ண முடியும். அதுக்காக இந்த மெடிடேஷன் பாயிண்ட்ஸ் நான் செட் பண்ணேன். ஸோ இப்போ இந்த பாட்டில் 2வது பாயிண்ட். ஸோ அவர் தேவனுடைய குமாரன், பட் அவர் இறங்கி வந்தார். என்ன ரீசன், அவர் எதற்காக இறங்கி வரணும் அப்படிங்கிற அந்த செகண்ட் பாயிண்ட்டை நம்ம டீட்டெயிலாக போக போகிறோம். ஸோ அதனுடைய பாயிண்ட் இங்கே நம்ம எப்படி எந்த கோணத்தில் தியானிக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தந்தையுடைய திட்டம், த வில் ஆஃப் த ஃபாதர், த பிளான், டிசைன் எல்லாமே பண்ணது ஃபாதர். ஸோ அந்த ஃபாதருடைய விருப்பத்தின்படி அதை நிறைவேற்றுவதற்காக இயேசு அன்போடு இறங்கினார், தந்தையுடைய விருப்பத்திற்காக. ஸோ அதை நம்ம ஃபுல்லாக ஐசாயா 53ல கிளீனாக நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் இருந்தால் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐசாயா 53:2-7. ஸோ இந்த வசனங்கள்ல நம்ம தெளிவா இயேசுடைய அந்த கீழே இறங்கினது தந்தையுடைய விருப்பத்தின்படி எப்படி ப்ராஃபஸியாக சொல்லப்பட்டது, தீர்க்க தரிசனமாக ஐசாயா மூலமாக எந்த அளவுக்கு டீப்பா உரைக்கப்பட்டது, ரொம்ப ஆழமா இதுல உரைக்கப்பட்டிருக்கும். இந்த விஷயத்த ஆக்சுவலா நம்ம மெடிடேட் பண்ணோம்னா எவ்வளோ கிளீனா கர்த்தருடைய வார்த்தை பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது எப்படி புதிய ஏற்பாட்டில் எவ்வளோ தெளிவா நிறைவேறி இருக்கு ஒவ்வொரு விஷயமும் அப்படிங்கிறத நம்ம கிராஸ் பண்ணலாம். நம்ம இந்த வசனத்தை வாசிக்கலாம். இளம்பிளை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். வசனம் எப்படி கிளியரா இயேசுவை பற்றி, மெசாயாவை பற்றி, பாவத்தை சுமந்து தீர்க்கிறவராக அவர் வரும்போது அவருடைய அந்த குணாதிசயங்கள், நடக்க போற விஷயங்களை பத்தி எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. ஸோ ஒரு விஷயம் இன்னைக்கு நிறைய பேர் இயேசு அப்படின்னு போட்டோ தாடி வச்சு
தலைமுடி வச்சு, இயேசுவுடைய ஃபோட்டோன்னு சொல்லி வீட்லலாம் மாட்டியிருப்பாங்க. அது நோபடி யாருக்குமே தெரியாது. அது கடவுள் பர்ப்பஸா அத கம்ப்ளீட்டா மறைச்சு வச்சிருந்தாரு. இது ரீசென்ட்டா இவங்க அ ஒவ்வொரு ஃபோட்டோவையும் படமா வரைஞ்சு இயேசுங்கிற பேர்ல வீட்ல மாட்டி, அதுக்கு மாலை போட்டு வொர்ஷிப் பண்றாங்க. வசனம் இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரு டிவைன் குளோரி புனிதமானவர் கடவுள். மனுஷ ரூபத்துல அவர் இறங்கி வரும்போது, மனுஷங்க அவர பார்க்கும்போது, அவர அந்த அளவுக்கு அட்ராக்டிவா அவருடைய முகத்திலயோ, இல்ல பெரிய செலிபிரிட்டி மாரி அ அவருடைய நடை, உடை, பாவனைகள்லயோ அந்த மாதிரிலாம் இல்ல. அவருக்கு இருந்தது அத்தாரிட்டி. ஏன்னா அவரு கடவுள். அந்த கடவுளுடைய அத்தாரிட்டிய ஃபுல்லா வச்சிருந்தாரு. பட் அத யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் தந்தையுடைய பிளான். ஸோ அதனால அவரு அந்த அத்தாரிட்டிய தந்தைக்கு உட்பட்டு எப்ப தேவையோ மிராக்கிள் பண்ணாரு. புனிதங்கள் எல்லாத்தையும் பண்ணாரு. அதுவும் தந்தை விருப்பப்படி என்னென்ன யூஸ் பண்ணணும், எத மறைத்து அப்படி வச்சிருக்கணும். ஆ முழு மனுஷனா தான் இருக்கணும். முழு மனுஷனாவும் இருக்கணும், முழு கடவுளாகவும் இருக்கணும். பட் அந்த புனிதத்துவத்த அ டைரக்ட்டா யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி நெறைய விஷயங்கள் அவருக்கு மறைக்கப்பட்டிருந்தது. வெயில் பண்ணப்பட்டிருந்தது. அதற்குள்ள தான் இந்த ரட்சிப்பு அ விஷயத்த அக்காம்ப்ளிஷ் பண்ணணும். அந்த முழு மனுஷகுல பாவங்களையும் சுமந்து தீர்க்கணும். ஸோ இது எல்லாமே ஃபாதருடைய டிசைன். ஸோ இங்க கிளீனா இருக்கு. அவர் ஏன்னா அவர பார்க்கும்போது எல்லாரும் நார்மலா என்ன சொன்னாங்க, "இவரு தச்சனுடைய மகன் தானே! இவரு மரியாளுடைய மகன் தானே!" இந்த மாரி தான் அவங்க பேசுனாங்க. இன்ஃபாக்ட் அ அ ஜான்ல சொல்லும்போது அவருடைய பிரதர்ஸே அவர் மேல அவ்வளவு நம்பிக்கை இல்ல. ஏன்னா அவங்க பிரதர்ஸே சொன்னாங்க, இந்த ஜான்ல அ ஏன் திருவிழாவுக்கு போகல? ஜெருசலேம் பண்டிகைக்கு போகும்போது, ஜெருசலேம் பண்டிகைக்கு போலாமே! மறைவா இருந்து பண்றது யாருக்குமே தெரியாது. அங்க போய் உண்மையிலேயே அ என்ன உங்களுக்கு குடுக்கப்பட்டிருக்குங்கிறத பப்ளிக்கா காமிங்க. அப்பதான் எல்லாருக்கும் தெரியும் 4 பேருக்கு. அந்த மாரி உபதேசம் பண்ணாங்க ஜீசஸ். ஏன்னா அவங்க ஜீசஸுடைய அந்த விஷன் எதற்காக அழைக்கப்பட்டார்? அவருடைய புனிதம். அத அவங்களாலயே புரிஞ்சுக்க முடியல. அவருடைய கூட மரியாளுக்கு அதுக்கப்புறம் பிறந்த அ பிள்ளைங்க. ஜீசஸுடைய பிரதர்ஸ். அ ஈவன் அதுக்கப்புறம் பின்னால அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அ அவங்க நிருபங்கள்லாம் எழுதியிருக்காங்க. அ அதனால அந்த பிரதர்ஸுக்குமே அவங்களால புரிய முடியாம தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் வச்சு நாம பார்க்கும்போது, இந்த வசனம் எவ்வளவு தெளிவா இருக்கு. அவருக்கு சௌந்தரியம் இல்லை, பெரிய அட்ராக்ஷன் அந்த மாரிலாம் இல்ல. அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தார். துக்கம் நிறைந்தவராக இருந்தார். பாடு அனுபவித்தவராக இருந்தார். அவருடைய ஸ்ட்ரெஸ் உடைய அளவுக்கு அதிகம். ஏன்னா, அவர் அவ்வளோ பெரிய விஷயத்த சுமந்து தீர்க்க வந்திருக்காரு. அந்த அந்த அவர் வர்ற நேரம், அந்த ஃபுல் கம்யூனிட்டியுமே அந்த ஜூஸ் கம்யூனிட்டி ஃபுல்லா கடவுள விட்டு ரொம்ப தூரமா போயிருந்தாங்க. அவங்க அவங்களுக்கு அவர் பேசுறது எல்லாமே கம்ப்ளீட்டா ஏற்றுக்கொள்ள முடியாத மாரி இருந்தது. பட் அவரு என்ன நோக்கத்துக்கு கடவுள் குடுத்தாரோ கட்டளைகள், லாஸ் அதுபடி தான் பேசினார். பட் அவங்களால ஒண்ணுமே அ ஏற்றுக்கொள்ள முடியல. பிகாஸ் தே வர் ஃபாலன். அ தே டீப்லி கனெக்டட் இன்டூ த வேர்ல்ட். அ அந்த அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. ஸோ அதனால அவங்களால இவரு பேசுற அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால அவங்க அசட்டை பண்ண தான் பட்டாரு அவரு. ஆ அவருடைய சிலுவை சுமந்து தூக்கும்போது அவர காரி துப்புனாங்க, அவர அடிச்சாங்க. அவ என்னென்னலாம் பண்ண முடியுமோ, அதையெல்லாம் பண்ணாங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு, வாதிக்கப்பட்டு, சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இதுல வசனம் அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்லுது பாருங்க. அவங்க அந்த நேரம் அவரு அடிபட்டு எல்லாத்தையும் சுமந்து போயிட்டுருக்கும்போது, அந்த நேரத்துலயும் என்ன பேசியிருக்காங்க, என்ன மாதிரியான தாட்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, அவரு தேவன் அவர அடிக்கிறாரு. அவரு சிறுமைப்பட்டவரு. அவரு ஏதோ பாவம் பண்ணியிருப்பாரு. இல்ல அவரு ஃபால்ஸ் அ ப்ரீச்சரோ இல்ல ஃபால்ஸ் ப்ராஃபட் அந்த ரேஞ்சுக்கு அவங்க அ பேசலாம் செஞ்சாங்க. ஏன்னா, நிறைய அவரு சிலுவையில தொங்கும்போது அவர எப்படி ஏளனம் பண்ணாங்கன்னா, "உண்மையிலேயே நீ கடவுளின் மகன்னா இப்ப இறங்கி ப்ரூஃப் பண்ணு." அந்த மாதிரி
அவர அவங்க எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ, அந்த அளவுக்கு எல்லாமே பண்ணாங்க மெசாயாவ. இங்க ஐசாயா என்ன சொல்றாருன்னா, அது எல்லாமே பண்ணுவாங்க. அவர் இந்த அளவுக்கு வர்ற மெசாயா துன்பப்படுவார்ங்கிறத தெளிவா இங்கேயே சொல்லியிருக்காரு. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாயிட்டோம். ஸோ வசனம் நெறைய விஷயம் இந்த இந்த வெர்ஸ் 5 நம்ம ஒரு செகண்ட் அ கிளீனா நம்ம பார்ப்போம். என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைச்சது. அவரு தன்னுடைய லைஃப இங்க 100% மேனா வந்து, அவர் பட்ட துன்பங்கள், எல்லா விஷயங்கள்னால நமக்கு என்ன கிடைச்சது? அது எதற்காக அது படணும்? அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரியும். ஸோ நெறைய டினாமினேஷன் வாடிக்கை கிறிஸ்தவர்கள் ஒரு நாள் அ புனித வெள்ளின்னு சொல்லி அப்படியே அவங்களும் சிலுவைய தூக்கிட்டு கொண்டு போய் எல்லாம் பண்ணுவாங்க. அது எதற்காக? அவரு சிலுவைய தூக்குனா தான் நம்ம மனுஷனுக்கு ரட்சிப்பு. அதுல உள்ள அந்த அவருடைய கிரேஸ் அவங்களுக்கு புரியாது. அதே நேரத்துல நமக்கு கிடைச்ச விடுதலையும் புரியாது. அது புரியாம நெறைய பண்ணுவாங்க. ஸோ அவர் குத்தப்பட்டார். ஃபாதருடைய டிசைன் படி, ஃபாதருடைய வில் படி அவர் குத்தப்பட்டார். நமது மீறுதல்கள், நம்முடைய மீறுதல்களுக்காக. அவர் கம்ப்ளீட்டா அவருடைய பாடி நொறுக்கப்பட்டார். அது எதுக்காகன்னா, நம்முடைய அக்கிரமங்களுக்காக. நம்முடைய பாவங்கள அவரு தான் சுமந்து தீர்க்கணும். ஏன்னா, மாசற்ற ரத்தம் தான் சுமந்து தீர்க்கணும். அதுவும் இந்த பேட்டர்ன் மூலமா தான் சுமந்து தீர்க்கணுங்கிறது ஃபாதர் நியமிச்சது. அவருடைய தண்டனை நமது சமாதானம். அவரு கிடைச்ச அந்த பனிஷ்மென்ட், பாவத்திற்கான பனிஷ்மென்ட், நமக்கு கிடைக்க வேண்டிய பனிஷ்மென்ட் அவரு கிடைச்சது. அது மூலமா நமக்கு பீஸ், சமாதானம் கிடைச்சிருக்கு. அவருடைய காயங்கள் இன்னைக்கு நமக்கு விடுதலை நெறைய ஸ்பிரிச்சுவலாவும் சரி, மென்டலாவும் சரி, பிசிக்கலாவும் நமக்கு ஹீலிங் நடக்குது இன்னைக்கு. எத்தனையோ பேருக்கு அன்னைக்கு கிரைஸ்ட் பண்ண அந்த ஹீலிங் இன்னைக்கு வர எல்லாருக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாமே அவருடைய காயங்கள்னால. அந்த காயங்கள் ஆ பட்டு அதிலிருந்து வந்த ரட்சிப்பின் ஆ அ ஆவி, ரட்சிப்பின் விடுதலையினால கிடைக்கிற சுகவாழ்வு. ஸோ இதுல வசனம் கிளீனா சொல்லுது, எல்லாரும் தேவனிடமிருந்து விலகிச் சென்றார்கள். கர்த்தர் நம் அனைவரின் அக்கிரமத்தையும் அவர் மேல் சுமத்தினார். ஸோ இங்க யாருமே உலகத்துல பிறந்த மனுஷங்க அ யாருமே கர்த்தர் முன்னால ரைச்சியஸ் நீதிமானாக இருந்ததே இல்லை. அப்படின்னா, நீதிமான்னா சில பேர கர்த்தர் சொல்லியிருக்காரு. ஆபிரகாமையோ, இல்ல நோவாவையோ, இல்ல மற்றவங்கள அந்த நீதிமான்னது அவங்களுக்கு அ விதிக்கப்பட்ட அ பிரமாணத்தின்படி, அவங்களுக்கு அந்த டைம் குடுத்த பிரமாணங்கள், கட்டளைகளின்படி அவங்க கர்த்தருக்கு உண்மையா இருந்தாங்க. ஆனா அவங்க யாராலயும் இந்த முழு மனுஷ குலத்துடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்க முடியாது. அந்த மாதிரியான ஆள் யாருமே உலகத்துல கிடையாது. கர்த்தர் யாரையுமே பார்க்கல. அதனால தான் கடவுளே இறங்கி வர வேண்டியதா இருந்தது. அதுதான் காஸ்பல். மெயினான காஸ்பல் எதற்கு கிறிஸ்ட் கீழ இறங்கி வர வேண்டியதா இருந்தது. அவருடைய தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து கிளீனா வசனம் சொல்லுது. கர்த்தரோ ஃபாதர் அவரை நொறுக்க சித்தமாகி, அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய சித்தம். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக்கொடுக்கும்போது, அவர் தமது சந்ததியைக் கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இப்போ கிளீனா வசனம் இருக்கு. கர்த்தர் தான் அவரை நொறுக்க சித்தமாகி, அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலி. இங்கே எதுக்காக கிறிஸ்துடைய ஆத்துமா எதுக்கு குற்ற நிவாரண பலி குடுக்கணும்? குற்ற நிவாரண பலி யாருக்காக? குற்றம் செய்தது யாரு? மனுஷன் தான். மனுஷன் எப்படி ஆதாம் முதல்ல தவறுனானோ, கீழ்ப்படியாமைங்கிறது பெரிய பாவம். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அன்னையிலிருந்து ஆரம்பிச்ச அந்த குற்றம் எல்லா இடமும் கம்ப்ளீட்டா அ அது உச்ச நிலைக்கு போய் போய் மனுஷன் நம்மலாம் பை டிஃபால்ட்டே நம்ம அந்த அளவுக்கு பாவிகளாக தான் பிறந்து
நம்ம நீதிமான்ங்கிற பட்டத்தையே இழந்துட்டோம். ஆதாம் பாவம் செஞ்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் கன்டினியூஸா சின் பயங்கரமாக பலுகி, பெருகி நம்ம சந்ததியிலலாம் நம்ம கம்ப்ளீட்டா கடவுள விட்டு எங்கேயோ தூர போயிட்டோம். கடவுள் அந்த சிலுவையில பண்ண அந்த ஒரே பலி, குற்ற நிவாரணம் எல்லாருக்காகவும். பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன் டைம் அவரு குடுத்த அந்த பலி சிலுவையில. அந்த விஷயம் மட்டும் தான் ஆ அந்த விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக பிதா அவரை இங்க கொண்டு வந்தாரு. அவரை நொறுக்க சித்தமாக்குனாரு. ஸோ அது வசனம் தெளிவா சொல்லுது. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். அவருடைய ஆத்துமா வருத்தப்படுது. கிறிஸ்துடைய ஆத்துமா அந்த அளவுக்கு அ ஃபுல் அம் வருத்தத்தை அனுபவிக்கிறது. பட் ஸ்டில் அவருக்கு தெரியும், கிறிஸ்துக்கு தெரியும், எதற்காக அவரு இத அ ஏத்துக்கிட்டு, எதற்காக அவரு இத கோ த்ரூ பண்றாரு அப்படிங்கிறது கிறிஸ்துக்கு தெரியும். அவருடைய அந்த வருத்தம், அதுல கிடைக்கிற அந்த பலன் அவருக்கு தெரியும். அதனால அவரு தன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறாரு. ஸோ எதனாலன்னா, இந்த விஷயத்த அவர் கோ த்ரூ பண்ணும்போது அநேக பீப்பிள் அநேக பேரை அவரு நீதிமான்களாக்குவார் அப்படின்னு. எப்படி ஆதாம் பாவம் செய்ததுனால இழந்த அந்த நீதிமான்ங்கிற பட்டம் கிரவுன், அத வந்து கிறிஸ்து திருப்பி எல்லாருக்கும் அ பெற்றுக் கொடுக்கிறார். ஸோ அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். ஸோ அதனால தான் அதான் மெயின் பர்ப்போஸ். கடவுளுக்கு முன்னால நம்மள நீதிமான்கள் அப்படின்னு சொல்லணும்னா, இயேசுவுடைய ரத்தம்னால கழுவப்பட்டிருக்கணும். ஸோ அதுதான் காஸ்பல். நீங்க ஐசாயா 53ல அ தெளிவாக ஐசாயா அ ப்ராஃபஸி வச்சிருக்காரு. ஸோ அகைன் இங்க மெயினான பாயிண்ட், இவ்வளோ விஷயம் நம்ம பார்க்குறோம். தந்தை தான் இதையெல்லாம் பிளான் படி இவ்வளவு விஷயங்கள் பண்றாரு அப்படின்னா, எதற்காக தந்தை இப்படி செய்யணும்? ஸோ எதற்காக அவருடைய ஒரே மகன இங்க அனுப்பணும்? எதற்காக நொறுக்கணும்? அவர எதற்காக இந்த அளவுக்கு கிரஷ் பண்ணணும் அப்படின்னா, பாவத்திற்கு எதிரான கடவுளின் கோபம். காட்ஸ் wrath அகெயின்ஸ்ட் சின். ஸோ பாவம் இருந்ததுன்னா, அந்த இடத்துல கடவுள் கடவுள் ஹோலி ஆஃப் ஹோலிஸ், புனிதத்திற்கெல்லாம் புனிதமான கடவுள். அவர் அந்த இடத்துல வாசம் பண்ண முடியாது. ஸோ பாவத்தை வைத்து மனுஷன் கடவுள் பக்கம் நெருங்கவே முடியாது. பட் கடவுளுக்கு லவ், மனுஷன் மேல உள்ள லவ், கடவுள் மனுஷன மீட்டெடுக்கணும், ரெடீம் பண்ணணுங்கிறதுக்காக பட் அட் த சேம் டைம் கடவுள் அதற்காக காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. வளைஞ்சு கொடுக்க முடியாது. ஓகே, பாவம் தானே இருந்துட்டு போது, அவன் நம்ம எடுப்போம். அப்படிலாம் கடவுள் அது கேரக்டர் கிடையாது. கடவுளுடைய ஆட்ரிபியூட் கிடையாது. ஸோ அதற்காக அவருடைய ஜஸ்டிஸ், அவருடைய நீதியான ஆட்ரிபியூட்ட சாட்டிஸ்ஃபை பண்றக்காக, அவருடைய சன் வந்து இது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு, ஏன்னா அது வந்து மாசற்ற ரத்தம். அவரு இங்க வாழும்போது ஒரு சின்ன சின்னு கூட ஜீசஸ்ட்ட இல்ல. பட் நம்மளுடைய பாவத்தை ஃபுல்லா எடுத்துக்கிட்டு, அந்த சின் மூலமாக நிவாரண பலி குடுக்கணும். கடவுளுடைய கோபம், கடுஞ்சினம், விராத் அப்படின்னு கடுஞ்சினம் தீர்க்கப்படணும். அதுதான் டிசைன். ஸோ அந்த அ பாவங்களுக்கு எதிரான கடவுளின் வெஞ்சன்ஸ் அப்படி கூட சொல்லலாம். சின்னுக்கு அகைன்ஸ்டா எனிமி, சேட்டனுடைய தலை நசுக்கப்பட்டது. சின்னுனாலே எனிமி. எனிமி அ அ ஆதம ஏமாற்றுதனால வந்த கான்சிக்வென்ஸ் தான் டெத், சின் எல்லாமே. ஸோ அத தீர்க்கணும், சுமந்து தீர்க்கணும் அப்படின்னா, அ கடவுள் தான் வந்தாகணும். ஸோ இதுல இங்க ஏன் அப்படின்னு நீங்க கொஸ்டின் எழுப்புனீங்கன்னா, ஏன்னா கடவுள் பரிசுத்தர். சிம்பிள். ஹோலி ஆஃப் ஹோலீஸ். ஸோ அவருடைய அ ஹோலினஸ், அவருடைய ஜஸ்டிஸ், அ அத அது அந்த அட்ரிபியூட் அ இருக்கத்தக்க இது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியான திட்டத்தின்படி தான் நிறைவேற்ற முடியும். அதான் கடவுள் வச்ச திட்டம். ஸோ அது நம்ம இப்ப ஐசாயா 6:1-3ல கடவுளுடைய ஹோலிய பத்தி தெளிவா ஆ கொடுக்கப்பட்டிருக்கும். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில், ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது.
செராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டுச் சொன்னார்கள். இதுல ஒரு விஷயம் கிளீனா நீங்க நோட் பண்ணீங்கன்னா, பரலோகத்துல ஹெவன்ல உள்ள இதெல்லாம் ஏஞ்சல்ஸ். நம்ம கண்ணுக்கு அது அமானுஷ்ய உயிரினங்கள். நம்மளால அத திங்க் பண்ணணும்னா அவங்களுடைய செட்டைகள்ல அவங்களுடைய அவங்க மனுஷங்க மாதிரி முகம் வச்சிருப்பாங்க. பட் அவங்களுடைய செட்டைகள் இருக்கும். அவங்களுடைய கால்கள் வித்தியாசமா இருக்கும். ஸோ அவங்க பியூர்லி அவங்க வந்து மினிஸ்ட்ரிங் ஸ்பிரிட்ஸ், வந்து ஆவிகள், ஏஞ்சல்ஸ். ஸோ அவங்க ஹெவன்ல கடவுள் படைச்ச அந்த கிரியேச்சர்ஸ் அவங்களால கூட கடவுளுடைய புனிதத்தை, கடவுளுடைய குளோரிய அவங்களுடைய பேர் ஐஸ்னால பார்க்க முடியல. அவங்க மூடிக்கிட்டு தான் அவங்க வந்து அவரை வொர்ஷிப் பண்றாங்க. கடவுள் வந்து தனித்துவமானவர். அவருடைய ஹோலி ஆஃப் ஹோலிஸ் பக்கத்துல ஹெவன்ல உள்ள கிரியேச்சர்ஸ் கூட நெருங்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு புனிதமான கடவுள், ஹைலி எக்ஸால்டட், தனியாக உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் இருக்கிறவர். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கடவுளை பத்தி தியானிக்கும்போது தெளிவா தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஆக்சுவலா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெளிவா தெரியும்போது, ஒரு விஷயம் கிளீனா அ மண்டைக்கு உரைக்கும். எப்படின்னா, இந்த அளவுக்கு பெரிய மகத்துவமான கடவுள், ஒரு ஆப்ஜெக்ட்ட நம்ம சென்டர்ல வச்சு, அந்த ஆப்ஜெக்ட்ல எல்லாரும் சர்ச்சுன்னு சொல்லி கூடிட்டு, அந்த ஆப்ஜெக்ட்ல கடவுள் லிட்டரலா வந்து இருக்காரு. அவருடைய பிரசன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நெறைய சபைகள் வணங்குவாங்க அத. அந்த யூக்கரிஸ்ட்ன்னு சொல்லி வணங்குவாங்க. அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அது நீங்க குடுக்குறது ஆப்ஜெக்ட்டுக்கு குடுக்குற அந்த வணக்கம். அது கடவுள் கிடையாது. அங்க கடவுள் லிட்டரலா அத பார்த்து நீங்க வணங்குறது முட்டாள்தனம். கடவுள் உங்க உள்ளத்துல மட்டும் தான் இருப்பார். அவர் அவ்வளவு தனித்துவமான கடவுள். ஹோலி ஆஃப் ஹோலிஸ். அவர் சும்மா நீங்க லிட்டரலா எல்லா இடத்துலயும் கொண்டு வந்து இங்க இருக்காரு, அங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி வணங்குறது அது முட்டாள்தனம். அதிலிருந்து அ வெளிய வரணும். வசனம் தெளிவா சொல்லுது. இது நம்ம இப்ப பேசியிருக்கோம். எந்த பாவியுமே கடவுள நெருங்க முடியாது. பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் கடவுளுக்கும், மனுஷனுக்கும் உள்ள கேப் பெரியதாயிடுச்சு. கடவுளுடைய அந்த நிழல்லயே, ஃபெல்லோஷிப்லயே மனுஷனால வர முடியல. மனுஷன் கம்ப்ளீட்டா தூரமா போயிட்டான். ஸோ அந்த கேப்ப ஃபில் பண்ணி, அவன திருப்பி ரீஸ்டோர் பண்ணி, அவன கர்த்தர் கடவுள் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு உடன்படிக்கை பண்ணி, அவருடைய ரத்தத்தினால பண்ணது தான் இயேசு கிறிஸ்துவுடைய இவ்வளவு பாடுகள், அவருடைய ரத்தம் தேவை. ஆ த்ரூ அவுட் பழைய ஏற்பாடு அவங்க ஒரு லேம்ப ரத்தத்த தான் பலியா குடுத்து, அதுல பாவத்த மன்னிப்பு பெற்று அப்படியே போவாங்க. அது ஒரு அடையாளம் மாரி இருந்தது, நிழல் மாரி. பட் அதனுடைய உண்மையான விஷயம் மெசாயாவ பற்றினது. மெசாயா வந்து இத ஒன் டைம் சாக்ரிஃபைஸ் இத பண்ணணும். அது மூலமா கடவுள் என்றென்னைக்கும் ரட்சிப்ப உண்டு பண்ணணுங்கிறது. ஸோ அதுதான் பிதாவுடைய நீதி வெளிப்பட்டது. இந்த டிசைன் மூலமாக. இப்ப நம்ம பேசினது தான். அதனால ஒவ்வொருத்தரும் ஆவியில் மீண்டும் பிறந்த காலம், பார்ன் அகெயின் நம்ம ஸ்பிரிட்ல மறுபடியும் பிறக்கிற டைம்ல ஒவ்வொரு விசுவாசிக்கும் இதுதான் நடக்கும். இயேசு கிறிஸ்துவுடைய நீதி, அவருடைய நீதி நமக்குள்ள இம்ப்யூட் பண்ணப்படும். அப்படின்னா உட்செலுத்தப்படும். அது வந்து அது ஒரு சீல் மாதிரி. ஒரு சீல். அது ஒரு சீல்னா தமிழ்ல எப்படி சொல்றது? அது ஒரு முத்திரை. அந்த முத்திரை அ ஹெவனுக்கு தெரியும். யாரு யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க, ஆவியுடைய முத்திரை இருக்கு. யாரெல்லாம் நீதிமான் கிறிஸ்ட் பிளட்ல அப்படிங்கிறது. அந்த முத்திரை பெற்றதுனால தான் நம்ம மறுபடியும் பிறந்த நாள் ஆவியில அப்படிங்கிறது சொல்றோம். அதுக்கப்புறம் நம்ம லைஃப் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும். அ நம்மளுடைய அம் அ யூ நோ பிரையாரிட்டி, நம்மளுடைய முக்கியத்துவம் கிரைஸ்ட் பின்பற்றி இருக்கும். நம்முடைய உலக பிரகாரமான விஷயங்கள், அதில உள்ள ஈடுபாடுகள், அந்த அடிக்ஷன் விஷயங்கள்லாம் மாறிரும். ஸோ இதெல்லாம் வந்து இயேசு ஒவ்வொருத்தரையும் ரட்சிக்கப்படும்போது சேற்றிலிருந்து எடுத்து கொண்டு வரும்போது, அதுக்கப்புறம் அவர் எப்படி டிசைன் பண்ணி, மோல்ட் பண்ணி கொண்டு வருவார் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டவங்களையும். இதில மாற்றம் இல்லன்னா, அது அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல தப்பா ஸ்டக் ஆகி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அது நம்ம இப்ப இந்த வீடியோல நமக்கு அந்த
டாபிக் இல்ல. பட் நான் ஜஸ்ட் சின்ஸ் பிகாஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் தட் ஐ அம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங். ஏன்னா சில பேர் புதுசா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது ஒரு ஃபுல் எக்ஸ்பிளனேஷனாக இருக்கும். ஸோ ஒரு விஷயம் மெயினா நான் சொல்ல விரும்புறேன். நான் அடிக்கடி சொன்னேன், நீதிமான்கள் நம்மள நீதிமான்களா ஆக்குறதுக்காக பொருட்டு தான் எங்க அந்த நீதிமான் பட்டத்த நம்ம ஆதாம், ஏதேன் தோட்டத்துல பாவம் செய்யும்போது அந்த நீதிமான் அப்படிங்கிற அந்த பட்டம் கடவுளுக்கு முன்னால உள்ள பட்டம் இட்டர்னலாக இருந்தத தான். கிறிஸ்ட் வந்து அந்த நீதிமான் பட்டத்த திருப்பி மனுஷன் அவர்கள்ல யாரெல்லாம் ரட்சிக்கப்படுறாங்களோ, அவரு சூஸ் பண்ணுவாங்க. அவர இயேசு ஒருவரே என் என் மணவாளர் இயேசு ஒருவரே என்னுடைய அ ரட்சிப்பை கொடுத்தவர் அப்படின்னு யாரெல்லாம் இயேசுவை கடவுளாக ஏற்று வாயால அறிக்கையிடுறாங்களோ, அவங்களுக்கு ஒரு நீதிமான் பட்டம் கிடைக்கும். அது இந்த நீதிமான் பட்டத்தை கிடைப்பதற்கு நான் இப்போ நான் டைரக்ட்டா வந்து நான் 3 வேள பிரேயர் பண்றேன். இல்ல நான் கடவுளுக்காக இப்படி உபவாசம் இருக்கேன். இல்ல நான் நெறைய தான தர்மம் பண்றேன். இப்படியெல்லாம் பண்றதுனால நீதிமான் பட்டம் கிடைக்காது. யாருக்கும் எந்த மனுஷனுக்கும் அந்த தகுதி கிடைக்காது. அது கொடுக்கப்படவில்லை. ஏன்னா, கடவுளுக்கு தெரியும். வசனம் கிளீனா சொல்லுது, எந்த மனுஷனுமே நீதிமான் கிடையாது. உலகத்துல ஆதாம் பாவம் செஞ்சதுக்கப்புறம் பிறந்த யாருமே நீதிமான் கிடையாது. இப்பவும் பிறக்கிற யாரும் பை டிஃபால்ட் பெர்த்ல யாருமே நீதிமான் கிடையாது. அவங்க விவரம் அறிஞ்சு இயேசுவை ஆண்டவராக அறிக்கையிட்டு ரட்சிக்கப்பட்டா மட்டும் தான் நீதிமான்ங்கிற பட்டம். இது வசனம் தெளிவா இருக்கு. நீங்க இத கம்ப்ளீட்டா நியூ டெஸ்டமெண்ட்லயும் பார்க்கலாம். நீதிமான், பால் இதெல்லாம் தான் கோட் பண்ணியிருப்பாரு. ரைஷியஸ் அப்படிங்கிற பட்டம் வந்து இயேசு ரத்தத்துல ரட்சிக்கப்பட்டா மட்டும் தான். அதனால அது தெளிவாக விளங்க வேண்டும். ஓகே, இந்த டாபிக் அ இதோட முடியுது இந்த பார்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம ஃபைனலா லாஸ்ட் பார்ட் அதுல நம்ம கடைசியா அந்த கடவுளுடைய ஃபாதருடைய கைவிடுதல் அண்ட் அதுக்கப்புறம் எப்படி ஜீசஸ் கிரைஸ்டுடைய இம்மென்ஸ் அமௌண்ட் ஆஃப் பெயின் அந்த லாஸ்ட் 3 ஹவர்ஸ் இருந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், டீப்பா போவோம். இவ்வளோ ஆழமா நம்ம பார்க்கும்போது அட்லீஸ்ட் நமக்கு ஃபுல் வேதனை தெரியாது, ஃபுல் பிளான் தெரியாது. கடவுள் நெறைய விஷயங்கள ஹிடன் ஹைட் பண்ணி நமக்கு என்ன ரிவீல் பண்ணணுமோ அத கடவுள் வசனத்துல ரிவீல் பண்ணியிருக்காரு. அட்லீஸ்ட் அந்த விஷயத்தையாவது நம்ம தெளிவா தியானிச்சு நம்ம கர்த்தர அ வொர்ஷிப் பண்ணணும். அவருடைய அந்த அன்பு, அவருடைய கிருபைய புரிஞ்சு அவர வொர்ஷிப் பண்ணணும். ஸோ அதுதான் நம்மளுடைய கோல். ஸோ அதனால தான் நம்ம டீப்பா போய் இத தியானிக்கிறோம். நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் மூளை குடுத்திருக்காரு. அதுக்காக ஏன் இப்படி இவ்வளவு போகணும் அப்படின்னு கேட்கறதுக்கு இல்ல. வசனத்த கடவுளே சொல்லியிருக்காரு. என்கிட்ட வாங்க வந்து ரீசன் பண்ணுங்க, கொஸ்டின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல. இந்த உலகத்துல நமக்கு அறிவு குடுத்து என்னென்னவோ நம்ம அந்த அறிவ வச்சு பண்றோம். கடவுள் வார்த்தைய அவரு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றாரோ, அதுபோல அத டீப்பா போய் அனலைஸ் பண்ணி தியானிக்கிறது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை. ஸோ நம்ம அடுத்த பதிவுல தெளிவாக 3வது பார்ட் பார்த்து நம்ம முடிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றி.